ஹலோ. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ தினமும் நாம நெட்ல எத்தனையோ செய்திகளை பார்க்கறோம், படிக்கிறோம் இல்லையா? ஆமா, நிறையவே பாக்குறோம். ஆனா எல்லாத்தையும் உட்கார்ந்து முழுசா தெரிஞ்சுக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால தான் பல செய்தி கட்டுரைகள், உளவியல் ஆய்வுகள், அறிவியல் குறிப்புகள்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் பிரித்தெடுத்து உங்களுக்கு கொடுக்க நாங்க வந்திருக்கோம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு சமீபத்துல இணையத்துல வைரலான ஒரு கியூட்டான வீடியோவை பத்தி. ஆமா, அந்த ஜப்பான்ல இருக்கிற ஒரு விலங்கியல் பூங்கா வீடியோ தானே? அதேதான். தாயால கைவிடப்பட்ட ஒரு குட்டி குரங்கு சாதாரண ஒரு மென்மையான பொம்மைய கட்டிப்பிடிச்சிட்டு சுத்துற ஒரு நெகிழ்ச்சியான செய்தி அது. நீங்களும் அந்த வீடியோவை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தப்போ எனக்கும் ரொம்ப நெகிழ்ச்சியா தான் இருந்தது. ஆனா நாம இன்னைக்கு வெறும் அந்த வீடியோ எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு மட்டும் பேசிட்டு போக போறதில்ல. கண்டிப்பா இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. அதாவது ஒரு சின்ன குரங்குக்கும் ஒரு உயிரற்ற பொம்மைக்கும் இடையில எப்படி இவ்ளோ ஆழமான ஒரு பந்தம் உருவாச்சு? பற்றுதல், அதாவது அட்டாச்மெண்ட் சொல்றோமே, அப்படின்னா என்ன? உணர்வு பூர்வமான ஆறுதல் ஒரு உயிருக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? நாம ஏன் சில பொருட்களை அது உடைஞ்சிருந்தாலும் பழசாகி இருந்தாலும் தூக்கி போடாம உசிரா நேசிக்கிறோம்? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உளவியல் மற்றும் மூளை நரம்பியல் காரணங்களை தூண்டி எடுக்க போறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயணம். சரி, முதல்ல இந்த கதையோட நாயகனை அறிமுகப்படுத்திடலாமா? தாராளமா. அவனோட பேர் பஞ்ச். செல்லமா பஞ்ச்குன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜப்பான்ல சிபா மாகாணத்துல இருக்கிற இச்சிகாவா நகர விலங்கியல் பூங்காவுல 2025ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி பிறந்த ஒரு ஜப்பானிய மக்கா குட்டி தான் நம்ம பஞ்ச். துரதிருஷ்டவசமா பிறந்த உடனேயே அவனோட அம்மா அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. வேற வழி இல்லாம அந்த விலங்கியல் பூங்கா ஊழியர்கள் பஞ்ச கையாலேயே பாலூட்டி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஜப்பானிய மக்கா குரங்குகளோட சமூக அமைப்பு ரொம்ப ரொம்ப சிக்கலானது. ஆமா, பிறந்ததுலேந்து மனுஷங்களையே பார்த்து வளர்ந்த ஒரு குரங்க திடீர்னு மற்ற குரங்குகளோட கூட்டத்துல விட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 19 அன்னைக்கு நடந்துச்சு. பூங்கா ஊழியர்கள் பஞ்ச மத்த குரங்குகளோட பழக விடலான்னு நினைச்சு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா பஞ்சுக்கு அது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. புது இடமும் புது குரங்குகள், அது எப்படி எதிர்கொள்றதுனே தெரியாம பஞ்ச் ரொம்பவே பயந்து போய் ஒரு மூலையில முடங்கிடுச்சு. அந்த தவிப்பான நேரத்துல தான் பூங்கா ஊழியர்கள் பஞ்சிற்கு ஒரு சின்ன பரிசை கொடுத்தாங்க. அது ஐக்கியா நிறுவனம் தயாரிக்கிற $19.99 மதிப்புள்ள ஜங்கல் ஸ்கோக் அப்படிங்கிற ஒரு ஒராங்குட்டான் மென்மையான பொம்மை. ஒரு பிளஷ் டாய். நீங்க நம்ப மாட்டேங்க, அந்த பொம்மைய பார்த்த உடனே பஞ்ச் அத ரொம்ப இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிச்சு. ஆமா, இணையவாசிகள் அந்த பொம்மைக்கு ஓரான் மாமா அப்படின்னு செல்லமா பேர் வச்சாங்க. பஞ்ச் அந்த பொம்மையை கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்குறதும் எங்க போனாலும் அதை தரையில இழுத்துக்கிட்டே போறதும் சோசியல் மீடியாவுல பயங்கர வைரலா பரவ ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாரும் கண் பாறை பஞ்ச்குன், அதாவது தைரியமா இரு பஞ்ச், உன்னால முடியும் அப்படின்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த புகைப்படங்களை நீங்க உற்று கவனிச்சீங்களா? ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. வெறும் கியூட் இல்ல, ஒரு சின்னஞ்சிறு குரங்கு தன்னை விட பெரிய ஒரு பொம்மைய தன் உயிர் மாதிரி கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்தப்போ பல பேருக்கு அது நிஜமா இல்ல ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட படமானோ சந்தேகமே வந்துருச்சு. ஓ, அந்த அளவுக்கு அதுல உணர்வுகள் குட்டி கிடந்ததுன்னு சொல்றீங்க? ஆமா, இந்த வீடியோ வைரலான உடனே இச்சிகாவா விலங்கியல் பூங்காவுல மக்கள் கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சது. வெறும் ஒரு குரங்கு குட்டி ஒரு பொம்மையிடம் தேடின ஆறுதல் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரோட கவனத்தையும் ஈர்த்துருச்சு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஒரு ஆபத்தான சூழல்ல ஒரு விலங்கு ஓடி போய் ஒரு பொம்மையை கட்டி பிடிச்சுக்குதுன்னா இது தற்செயலா நடக்கிற விஷயம் இல்லையே. நீங்க சரியா அந்த புள்ளியில நிக்கிறீங்க. பஞ்சோட இந்த நடத்தை 1950கள் மற்றும் 60கள்ல நடந்த ஒரு ரொம்ப புகழ்பெற்ற உளவியல் ஆய்வை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஹாரி ஹார்லோ அப்படிங்கிற உளவியலாளர் ரீசஸ் குரங்குகளை வச்சு ஒரு பெரிய ஆய்வை நடத்தினாரு. ஒரு நிமிஷம், ரீசஸ் குரங்குகளை வச்சு நடந்த ஆய்வு? பிறக்கிற குட்டிகளை அதோட அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு நடத்தினாங்களே, அந்த ஆய்வு தானே இது? அதேதான். பற்றுதல் எப்படி உருவாகுதுங்கிறத உலகத்துக்கு புரிய வச்சதே அந்த ஆய்வு தான். ஹார்லோ என்ன பண்ணார்னா, பிறந்த உடனே தாய்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட சின்ன குரங்கு குட்டிகளுக்கு 2 வகையான மாற்று தாய்களை அமைச்சு கொடுத்தார். ஓகே, 2 தாய்கள். ஒன்னு வெறும் கம்பிகளால் செய்யப்பட்ட கம்பித்தாய், ஆனா இதுல பால் குடிக்கிறதுக்கான பாட்டில் இணைக்கப்பட்டிருக்கும். 2வது மென்மையான துணியால சுற்றப்பட்ட துணித்தாய்,
ஆனா இதுகிட்ட இருந்து குட்டிகளுக்கு பால் கிடைக்காது. அதாவது ஒன்னு பால் கொடுக்கும், இன்னொன்னு அரவணைப்பு கொடுக்கும். சரியா சொன்னீங்க. இப்போ சொல்லுங்க, ஒரு குரங்கு குட்டி எதை தேடி போகும்? பொதுவா யோசிச்சா உயிர் வாழ்றதுக்கு பசிதான் முதல் தேவை. அதனால பால் கிடைக்கிற அந்த கம்பித்தாய் கிட்ட தான் குட்டிகள் அதிக நேரம் செலவழிச்சிருக்குன்னு தோணுது. ஆனா நடந்ததே வேற. அந்த சின்ன குட்டிகள் தங்களுக்கு பசிக்கும் போது மட்டும்தான் பால் குடிக்கிறதுக்காக அந்த கம்பி தாய்கிட்ட போச்சு. ஆனா நாளோட பெரும்பகுதியை அந்த மென்மையான துணித்தாய கட்டிப்பிடிச்சுக்கிட்டு தான் கழிச்சது. வாவ், பசியை விட அரவணைப்பு தான் முக்கியமா இருந்திருக்கு. ஆமா. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு பயமுறுத்துற மாதிரியான சத்தமோ இல்ல புது பொருளோ அந்த அறைக்குள்ள வரும்போது அந்த குட்டிகள் பதறி போய் ஓடி அந்த துணித்தாயத்தான் இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிச்சு. இதுல இருந்து அவர் என்ன நிரூபிச்சார்? வெறும் உணவை விட அரவணைப்பு மூலமா கிடைக்கிற தொடு உணர்வு ஆறுதல், அதாவது டாக்டைல் கம்ஃபர்ட், அதுதான் ஒரு பாதுகாப்பான உணர்வுக்கு அடிப்படை அப்படிங்கறத ஹார்லோ நிரூபிச்சார். பஞ்ச் அந்த உராங்குட்டான் பொம்மையை தேடி போனதுக்கும் இதுதான் நேரடி காரணம். ஆச்சரியமா இருக்கு. அப்போ பயம்னு வரும்போது நம்ம உடம்பு சாப்பாட்டை தேடாது, ஒரு பாதுகாப்பான அரவணைப்பு தான் தேடணும் சொல்றீங்க. ஆனா அந்த ஆய்வுகள்ல சில குரங்குகளை அவங்க முழுமையா தனிமைப்படுத்தினதா படிச்சிருக்கேன். அதுக்கு என்னாச்சு? அது அந்த ஆய்வோட ரொம்ப இரண்ட பகுதி. சில குரங்குகளை எந்த ஒரு தொடு உணர்வோ தொடர்போ இல்லாம முழுமையா தனிமைப்படுத்தி வச்சாங்க. அதோட முடிவுகள் ரொம்பவே மோசம். என்னாச்சு? அந்த தனிமையில இருந்த குரங்குகள் தங்களையே காயப்படுத்திக்கிச்சு. சமூகத்தோட எப்படி பழகுறதுனே அவற்றுக்கு தெரியல. மத்த குரங்குகளோட விட்டப்போ அவை ரொம்ப மூர்க்கமா பயத்தோட நடந்துக்குச்சு. இது நிரந்தரமான பாதிப்பா? இல்ல அதுல இருந்து அந்த குரங்குகளால மீண்டு வர முடிஞ்சதா? ஒரு 90 நாட்களுக்குள்ள அந்த தனிமையை முடிவுக்கு கொண்டு வந்தப்போ அந்த பாதிப்புகளை அவற்றுக்கு கொஞ்சம் சரி செய்ய முடிஞ்சது. ஆனா 1 வருடம் வரை தனிமைப்படுத்தப்பட்ட குரங்குகளோட மனநலம் நிரந்தரமா பாதிக்கப்பட்டுடுச்சு. எவ்ளோ முயற்சி செஞ்சும் அவற்றை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியல. இத கேட்கும்போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த காலகட்டத்துல விலங்குவதை அப்படிங்கிற விமர்சனத்தை இந்த ஆய்வுகள் சந்திச்சதுல ஆச்சரியமே இல்ல. விலங்குவதை அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் அறிவியல் உலகத்துல இந்த ஆய்வுகள் செஞ்ச தாக்கம் ரொம்ப பெரியது. ஏன்னா அதுவரைக்கும் ஒரு குழந்தை தன்னை அம்மாவை நேசிக்க காரணம் அம்மா சாப்பாடு குடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரே காரணம்தான்னு உலகம் நம்பிட்டு இருந்தது. ஆனா உண்மை அது இல்ல. ஆமா, உணவு மட்டும் பத்தாது, உணர்வு பூர்வமான கவனிப்பும் ஒரு சின்ன தொடுதலும் தான் மூளை வளர்ச்சிக்கு அவசியம்னு இது நிரூபிச்சது. இத அடிப்படையா வச்சுதான் ஜான் பவுல்பி தன்னோட புகழ்பெற்ற பற்றுதல் கோட்பாட்டை, அதாவது அட்டாச்மெண்ட் தியோரியை எழுதினார். அப்போ பஞ்ச் அந்த பொம்மையை கட்டிப்பிடிக்கிறது வெறும் ஒரு கியூட்டான விஷயம் கிடையாது, தனிமையோட வலியிலிருந்து தன்னை காப்பாத்திக்க அது எடுத்த ஒரு தற்காப்பு நடவடிக்கை. முற்றிலும் உண்மை. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கு ஆறுதல் கொடுத்த பொருள் ஏதாவது இருந்ததா? ஏன்னா எனக்கு ஒரு சின்ன தலையோணை இருந்தது. அதை கட்டிப்பிடிச்சா மட்டும்தான் எனக்கு தூக்கமே வரும். உங்களுக்கு அப்படி என்ன இருந்தது? எனக்கு புரியுது. எனக்கு சின்ன வயசுல வெளிர் நீல நிறத்துல ஒரு பழைய டவல் ஒன்னு இருந்தது. அதை எங்க போனாலும் தரையில இழுத்துக்கிட்டே தான் அலைவேன். அதை இல்லாம ஒரு நாள் கூட என்னால தூங்க முடியாது. இதையே தான் பஞ்ச் அந்த பொம்மை கூட செஞ்சது. ஆமா, உளவியலாளர்கள் இத இடைநிலை பொருள், அதாவது டிரான்சிஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா கிட்ட இந்த விலகி இந்த உலகத்தை தனியா எதிர்கொள்ள ஒரு குழந்தைக்கு கிடைக்கிற முதல் பாதுகாப்பான பாலம் இந்த மாதிரி பொருட்கள் தான். அந்த நீல நிற துண்டை பிடிச்சிருக்கும் போது உங்க மூளைக்குள்ள என்ன நடந்திருக்கும்? பெரியவங்களான பிறகும் சிலர் சாஃப்டான பொம்மைகளை வச்சிருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி ஒரு அட்டகாசமான நியூரோ சயின்ஸ் இருக்கு. நம்ம மூளையில அமிக்டாலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் நம்ம உடம்போட ஃபயர் அலாரம் மாதிரி. அதாவது ஆபத்து வந்தா எச்சரிக்கை பண்ற ஒரு அமைப்பு. சரியா சொன்னீங்க. ஒரு புது இடத்துக்கு போறோம் இல்ல பயமா இருக்குன்னா இந்த அமிக்டாலா உடனே அலாரத்தை அடிச்சு நம்மள அலர்ட் பண்ணும். ஆனா நீங்க அந்த மென்மையான பொம்மையோ அல்லது எனக்கு பிடிச்ச அந்த துண்டையோ கட்டி பிடிக்கும்போது இந்த அமிக்டாலா அமைதியாயிடுது. எல்லாம் சரியா இருக்கு, நீ பாதுகாப்பா இருக்க அப்படிங்கிற சிக்னல் அது மூளைக்கு அனுப்புது. அப்போ அந்த பொம்மையை தொடுறது மூலமா நம்ம உடம்புல ஹார்மோன் மாற்றங்கள் நடக்குதா? கண்டிப்பா. நீங்க ஒரு மென்மையான பொம்மைய கட்டி பிடிக்கும்போது உங்க மூளையில ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. இத காதல் ஹார்மோன் அல்லது பற்றுதல் ஹார்மோன்னு சொல்வாங்க. ஓ, இதுதான் அந்த அட்டாச்மெண்ட் ஃபீலிங்க கொடுக்குதா? ஆமா, இது ரத்தத்துல கலக்கும்போது நமக்கு ஒரு பெரிய அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். அதே நேரத்துல மன அழுத்தத்தை ஏற்படுத்துற கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனோட அளவை இந்த ஆக்சிடோசின் அப்படியே குறைச்சிடுது. அதாவது கார்டிசோல் மூட்டுற நெருப்ப ஆக்சிடோசின் தண்ணி ஊத்தி அணைக்குது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
ஆனா பல வருஷமா வச்சிருக்கிற ஒரு பழைய பொம்மையை தொடும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு விசித்திரமான சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் மூளையில இருக்கிற ஹிப்போகாம்பஸ். இது நம்ம மூளையோட டைம் மிஷின் மாதிரி. பழசான கிழிஞ்சு போன ஒரு பொம்மையை தொடும்போது உங்க குழந்தை பருவத்துல நீங்க உணர்ந்த அந்த பாதுகாப்பான நாஸ்டால்ஜியாவை இந்த ஹிப்போகாம்பஸ் அப்படியே திரும்ப கொண்டு வருது. ஆனா நாம ஏன் அந்த உயிரற்ற பொருளுக்கு பேர் வச்சு பேசுறோம்? பஞ்ச் பொம்மைக்கு ஓரான் வாமான்னு மக்கள் பேர் வச்ச மாதிரி நாமும் நம்ம பொம்மைகளுக்கு பேர் வைப்போமே. இது மனித மூளையோட இயல்பு. இத ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரற்ற பொருளுக்கு மனித பண்புகளை ஏற்றி பார்க்கிறது. இப்படி பேர் வச்சு பேசும்போது என்ன நடக்கும்? நம்ம மூளையில இருக்கிற சமூக நரம்பியல் வலைப்பின்னல்கள் தூண்டப்படுது. மூளைய பொறுத்த வரைக்கும் அது வெறும் பஞ்சு அடைச்ச பொம்மை கிடையாது. அது நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்கிற, எந்தவித நிபந்தனையும் இல்லாம நம்மளை ஏத்துக்கிற ஒரு உண்மையான துணை. பஞ்ச் அந்த ஒராங்குட்டான் பொம்மையை தூக்கிட்டு சுத்துனதுக்குள்ள இவ்ளோ பெரிய வேதியியல் மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. சரி, நாம மறுபடியும் பஞ்ச் கதைக்கே வருவோம். சொல்லுங்க. பஞ்ச் அந்த பொம்மையை எங்க போனாலும் தரையிலேயே இழுத்துட்டு போனதால அது ரொம்ப சீக்கிரமே தேஞ்சு பழுதாகிடுச்சு. அப்போதான் அந்த பொம்மையை தயாரிச்ச ஐக்கியா நிறுவனம் இந்த கதைக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஆமா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி ஐக்கியா ஜப்பான் நிறுவனத்தோட தலைவர் பெட்ரா ஃபேர் நேரா அந்த விலங்கிய பூங்காக்கே போய் பஞ்சிற்கு புதுசா நிறைய ஒராங்குட்டான் பொம்மைகளையும் வேறு சில மென்மையான பொம்மைகளையும் பரிசா கொடுத்தார். இத இச்சிகாவா நகர மேயர் கொதன் தனாகா ரொம்பவே வரவேற்று சோஷியல் மீடியால பதிவிட்டிருந்தார். உலகமே பஞ்சுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறப்போ அந்த பொம்மையை தயாரிச்ச நிறுவனத்தோட தலைவரே நேர்ல வந்து பொம்மைகளை கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாம ஸ்பெயின், ஹாங்காங், நெதர்லாண்டுன்னு பல நாடுகள்ல இருக்கிற ஐக்கியா கிளைகள் தங்களோட நிறுவன விளம்பர பட்டியல்கள்ல பஞ்சோட இந்த நெகிழ்ச்சியான புகைப்படங்களை அதிகாரப்பூர்வமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு விலங்கியல் பூங்காவுல இருக்கிற சின்ன குரங்கு ஒரு உலகளாவிய கார்ப்பரேட் பிராண்டோட விளம்பர நாயகனா மாறிடுச்சு. ஆனா இந்த விஷயத்த மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி ஏத்துக்கல. இதுல 2 விதமான பார்வைகள் இருக்கு. உண்மைதான். நாமும் எந்த பக்கமும் சாயாம அந்த 2 தரப்பு வாதங்களையும் பார்க்கலாம். ஒரு தரப்பு மக்கள் இது ரொம்ப நல்ல விஷயம், ஐக்கியா நிறுவனம் ஒரு சின்ன குரங்கு மேல இவ்ளோ அக்கறை காட்டியிருக்கிறது அவங்களோட மனிதநேயத்தை காட்டுது அப்படின்னு பாராட்டுனாங்க. ஆனா இன்னொரு தரப்புல இருந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வந்தது. இது கவனத்தை ஈர்க்கிற ஒரு மலிவான விளம்பர உத்தி, அதாவது அட்டென்ஷன் ஆர்பிட்ரேஜ். இணையத்துல இலவசமா கிடைக்கிற ஒரு வைரல் சம்பவத்தை பயன்படுத்தி தங்களோட வியாபாரத்தை பெருக்கிக்க ஐக்கியா போட்ட பிளான் இது அப்படின்னு சிலர் விமர்சிச்சாங்க. ஆமா, ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள குரங்க அடைச்சு வச்சுட்டு அதுக்கு ஒரு பொம்மையை கொடுத்துட்டா பிரச்சனை தீந்துடுமா? நிஜ குரங்குகளுக்கு ஒரு பொம்மை எப்படி மாற்று ஆகும் அப்படின்னு ரொம்ப நியாயமான கேள்விகளையும் அவங்க எழுப்பினாங்க. 2 பக்கமும் பலமான காரணங்கள் இருக்கு. ஆனா ஐக்கியா நிறுவனம் இதுக்காக மட்டும் இல்ல, அவங்க நிஜமாவே சில தொண்டு நிறுவன பணிகளையும் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கறதையும் நாம இங்க பதிவு செய்யணும். ஆமா, அவங்களோட ஃபேமிலி டொனேஷன் ப்ரோக்ராம் மூலமா பாதுகாப்பான வீடுகள் இல்லாத இளைஞர்களுக்கும் குடும்பங்களுக்கும் உதவி செய்யறாங்க. வாடிக்கையாளர்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளிலிருந்தும் 10 எண்களை எடுத்து இந்த தொண்டு பணிகளுக்கு ஒதுக்குறாங்க. குறிப்பா 2026 நிதியாண்டிற்காக மட்டும் 73.3 மில்லியன் எண்களுக்கு மேல அவங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் அதே கட்டுரைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்களோட இந்த விளம்பர ஒத்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பஞ்சோட முன்னேற்றம் தான். ஆமா, ஆரம்பத்துல பயந்து போய் அந்த பொம்மைய மட்டுமே இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருந்த பஞ்சு இப்போ மெல்ல மெல்ல மத்த குரங்குகளோட விளையாட ஆரம்பிச்சிருக்கு. பெரிய குரங்குகள் பஞ்சுக்கு பேன் பார்த்து அரவணைக்கிற அளவுக்கு அது கூட்டத்தோட ஒன்றிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பொம்மை பஞ்ச தனிமைப்படுத்தல, மாறா அது தன்னோட பயத்தை விட்டுட்டு சமூகத்தோட இணைய ஒரு பாலமா செயல்பட்டிருக்கு. நாம இந்த ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன குரங்கு குட்டியோட தனிமையில ஆரம்பிச்ச இந்த கதை ஹார்லோவோட உளவியல் கோட்பாடுகள், நம்ம மூளையில சுரக்கிற ஆக்சிடோசின், அமைதியை கொடுக்கிற அமிக்டாலா, கார்டிசோலோட வீழ்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிறுவனத்தோட விளம்பர உத்தி வரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை தொட்டு போயிருக்கு. ஆமா, ஆரம்ப காலத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன பற்றுதலும் தொடு உணர்வும் எப்படி நம்ம பயத்தை போக்கி புது உலகத்தை எதிர்கொள்ள தைரியத்தை கொடுக்குது அப்படிங்கறத பஞ்சோட கதை ரொம்ப அழகா நமக்கு உணர்த்தி இருக்கு. ஹார்லோவோட அந்த தனிமைப்படுத்தப்பட்ட குரங்குகளை போல பஞ்ச் ஆகாம தப்பிச்சதுக்கு அந்த ஒரு சாதாரண மென்மையான பொம்மை தான் காரணம். கண்டிப்பா. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மென்மையான பொம்மையால சமூகத்திலிருந்து தனித்து விடப்பட்ட ஒரு சின்ன குரங்கு குட்டிய அதோட பயத்திலிருந்து மீட்டு மறுபடியும் அந்த சமூகத்தோட இணைக்க முடியுது அப்படின்னா
எத்தனையோ சிக்கலான சமூக வலைப்பின்னல்கள்ல டிஜிட்டல் உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற நாமும் நம்மளோட அன்றாட மன அழுத்தங்களை சமாளிக்க நம்ம குழந்தை பருவத்துல நாம இறுக்கமா பிடிச்சுக்கிட்ட அந்த சின்ன தொடு உணர்வையும் ஆறுதலையும் தான் எங்கேயோ ரகசியமா தேடிக்கிட்டு இருக்கோமா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறேன். நீங்களும் உங்களோட அந்த தேடலை கவனிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேள்விகள் கேளுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள்.